ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎன் வில்லேஜர். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபிஷிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி வந்து ஹார்ட்லூரை வச்சு தான் ஃபிஷிங் பண்ண போகிறோம். நான் யூஸ் பண்ணுற ஹார்ட்லூர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோமோட சீபாஸ் தண்டர் மீனோ 14 சென்டிமீட்டர் இதில் லென்த்து. இந்த லூர் வந்து 14 சென்டிமீட்டர் லென்த் இருந்தாலும் இது வந்து ரொம்ப ஸ்லிம்மான பாடியாக இருக்கிறதுனால சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் வரைக்கும் எல்லா விதமான மீனுமே இந்த லூரை எடுக்கும். அதே போல் மற்ற ஹார்ட்லூர் மாதிரி இல்லாமல் இந்த லூரோட ஆக்ஷனே வித்தியாசமாக இருக்கும். அதாவது மினோ ஆக்ஷனில் வரும். இந்த லூரோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இதை கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு ஒர்த்தான லூர் தான். இந்த லூர் நீங்கள் புதுசாக வாங்கினீங்கன்னா அதோட சேர்த்து ஹூக்ஸும் ஸ்ப்ளிட்ரிங்கும் கண்டிப்பாக மாற்றிடுங்க. அதே போல் நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற டேக்கிள்ஸ் வந்து ஷிமானோட ஸ்பெரோஸு 6000 சைஸ் ரீலும், டைவாவோட பேந்தம் ஸ்னாப்பரு 9 ஃபீட் ராடும் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கும் லைக்கும் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு ஒரு மீன் வந்து ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. இந்த இடத்துல மீன் ஸ்ட்ரைக் ஆகிட்டாலே கல்லுக்குள்ளே போய் மாட்டிக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற ஹார்ட்லூரில் 3 ட்ரிபிள் ஹூக் இருக்கும். இந்த 3 ட்ரிபிள் ஹூக்கில் 2 ஹூக்கு வாயில் மாட்டியிருந்தாலும் ஒரு ஹூக்கு வந்து கல்லில் மாட்டுறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் பொறுமையாகவே ஹேண்டில் பண்ணி அந்த அலையோடைய மீனை கொண்டு வந்து கரை ஏற்றுனேன். ஒரு சூப்பரான மேங்க்ரோவ் ஜாக் தான் நமக்கு கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 1 கிலோ அளவு இருக்கும் இந்த மீன். இந்த லூரை பொறுத்த வரைக்கும் நிறைய மீன் ஸ்ட்ரைக் ஆகி மிஸ் ஆகும். ஏன்னா இந்த லூரை பார்த்தாலே அந்த மீன் வந்து கடிச்சு பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்து இந்த லூரை எடுத்துரும். லூர் பெருசாக இருக்கிறதுனால சின்ன மீன்லாம் ப்ராப்பராக ஹூக் ஆகாது. அதனாலே நிறைய ஸ்ட்ரைக்கு மிஸ் ஆகும். ஒருவேளை நமக்கு ஸ்ட்ரைக்கான மீன் சின்ன மீன் இல்லாமல் பெரிய மீனாக இருந்துச்சுன்னா அந்த ஹூக்கு வந்து அந்த மீனை டேமேஜ் படுத்தலைன்னா கண்டிப்பாக அந்த மீன் வந்து மறுபடியும் ஸ்ட்ரைக் பண்ணோம் நம்ம லூரை. மீன் பிடிச்சதுக்கப்புறம் இதில் மாட்டியிருக்க ட்ரிபிள் ஹூக்கை ரிமூவ் பண்ண கண்டிப்பாக பிளேயர் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா கையில் ஹூக்கு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகம். குறிப்பிட்ட நேரம் ஒரு லூரை யூஸ் பண்ணி அதில் மீன் ஸ்ட்ரைக்கே ஆகலைன்னா வேறு லூர் மாற்றி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மீன் ஸ்ட்ரைக் ஆக வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது.
மொத்தமாக இன்றைக்கி வந்து நம்ம 4 மீன் லேண்ட் பண்ணியிருக்கோம். 4 மீனுமே வந்து ஒரு கிலோ சைஸ் உள்ள மீன் தான். புதுசாக ராட் அண்ட் ரீல் வாங்கிட்டு இப்போ தான் ஃபிஷிங் ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த லூரை வாங்கி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏதோ மீன் பிடிக்கிறீங்களோ இல்லையோ டெய்லி 2 ஸ்ட்ரைக் ஆச்சும் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே போல் ஒரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.